இது நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனுக்கு வந்த மெசேஜ் மாதிரி இருக்குது. சரிங்களா? அன்பில் ஒரு கடிதம் பார்த்துடுவோம். ரொம்ப விஷயங்கள் பேசப்படலை உங்களுக்குள்ள. அதை தான் அவங்க சொல்கிறாங்க. நிறைய விஷயங்கள் நமக்குள்ளே நம்ம 2 பேரும் பேசிக்கலை. நிறைய வார்த்தைகள் பேசப்படாமலேயே இருக்குது இப்போ வரைக்குமே அப்படின்ட்டு தான் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அவங்க இல்லாமல் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா? நீ என்ன நான் இல்லாமல் நீ சந்தோஷமாக இருக்கியா அப்படின்ட்டு கேட்குறாங்க. உன் மேலே எனக்கு எப்பவுமே அக்கறை இருக்குது, இப்போவும் அக்கறை இருக்குது, எப்பவுமே எனக்கு உன் மேலே அக்கறை இருக்கும். நம்ம 2 பேர் சந்திக்கணும், நீ வாவேன் அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? அதாவது கம் டு மீங்கிறது சும்மா நீங்கள் 2 பேர் மீட் பண்ணுறதுக்காக நீங்கள் தான் அவங்கள பார்க்குறதுக்காக போகணும், இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயமா அவங்க சொல்கிற மாதிரி இங்கே வரல. ஓகேங்களா? அதாவது நீங்கள் 2 பேரும் ஒன்று சேரணும் அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. நம்ம 2 பேரும் கண்டிப்பாக ஒன்று சேரணும். என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்மளால் சந்திக்க முடிஞ்சுன்னா, நீயோ இல்லை நானோ, நீயாவேவோ இல்லை நானாவேவோ, நம்ம எப்படியாச்சும் ஒரு ஸ்டெப் எடுத்து ஒரு அதுக்காக கஷ்டமே வந்தாலும் பரவாயில்ல, கஷ்டப்பட்டு நம்ம 2 பேரும் சந்திச்சிட்டா ஒரு வேளை நம்ம 2 பேருக்குள்ளே எல்லாமே சரியாயிடுமோ அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஓகேங்களா? அக்கறை இல்லைன்னு மட்டும் நீ நினச்சிக்க வேண்டாம். உன் மேலே எனக்கு அக்கறை இருக்குது. சந்திக்க முடியல இப்போ வரைக்கும், ஆனால் சந்திக்கணும். நீ என் கூட வந்துரு, எப்பவுமே நீ என் கூட இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆழமான மெசேஜ் வருது. ஓகேங்களா? நீங்கள் ஏதாச்சும் இப்போ கேட்டுட்ருக்கீங்க உங்கள் மனசுக்குள்ளே அவங்கக்கிட்ட அப்படின்னா, இல்லை யூனிவர்ஸ் கிட்ட கேட்டிருக்கீங்க அப்படின்னா, யூனிவர்ஸ் உங்களுக்கு எஸ் அப்படிங்கிற பதிலை கொடுத்துருக்கு. என்ன யோசிச்சிங்க இந்த கனெக்ஷன் பற்றி அப்படின்னு சொல்லி நல்லா என்ன கேட்டீங்க இந்த கனெக்ஷன் பற்றி அப்படிங்கிறத நல்லா யோசிச்சு பாருங்கள். அதுக்கு யூனிவர்ஸ் எஸ் அப்படின்ட்டு தான் சொல்லுது. இதில் விஷயம் என்னென்னா, ஆமாம் அப்படிங்கிறது அதாவது இந்த ஆமாங்கிற அந்த பதில் உங்களுக்கு நடக்கிறதுக்கு ஓகேங்களா கொஞ்சம் காலம் எடுக்கும். ஆனால் உங்கள் கேள்விக்கான பதில் ஆமாம். ஓகேங்களா? ஸோ ஆமாங்கிறது வந்துட்டதுனால உடனேயே அந்த விஷயம் நடந்துடும் அப்படின்ட்டு அர்த்தம் கிடையாது. ஏன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசி சரி பண்ண வேண்டியது இருக்குது. முதல்ல நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்குது. சந்தித்து அதுக்கப்புறம் பேசணும். சந்திக்காமலேயே கூட பேசலாம் இல்லைங்களா? பட் ஸ்டில் ஆக மொத்தம் பேச வேண்டிய எல்லா வார்த்தைகள், பேச வேண்டிய எல்லா விஷயங்களும் பேசி முடித்ததுக்கப்புறம்தான் இந்த ஒன்று சேர்றது அப்படிங்கிறது நடக்கும். ஓகேங்களா? கடவுள் மேலே நம்பிக்கை வைங்க, நல்லதே நடக்கும்.